மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணலாம். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்ட உங்களுடைய ராசிக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 6லே பலமாகவும் 3ஆம் இடத்திலே சுக்கிரன் யோகமாகவும் மேலும் குருவோடு சேர்த்து பெறுகின்ற பலமும் 4லே புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதனால் மிக சிறந்த யோகமாகவும் இருப்பதனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் புதனும் பலமாக இருக்கின்ற யோகம் இருக்கின்றது. ஆகையால் முருகப்பெருமானின் அருளையும் மகாவிஷ்ணு அருளையும் பெறுவீர்கள். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாகவே ஞாயிறு முதல் சனி வரை இருக்க போகின்றது. இவற்றில் ஞாயிறு, திங்கள் மற்றும் வேளன், வெள்ளி மிக சிறந்த நாட்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு. இனி உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் செவ்வாய் சனியுடைய வக்ர பார்வை பெறுகின்றார். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும், ஆனாலும் பாதிப்பு இல்லை. ஏனெனில் செவ்வாய் 6லே இருக்கின்ற நிலை யோகத்தை தரக்கூடியது. அங்கு உங்களுக்கு இருக்கின்ற பொழுது 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். மனம் திடமாக இருக்கும், தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள், பயமில்லாத மன உறுதி இருக்கும். அதே சமயத்தில் சனி 12ல் இருந்தாலும் வக்ரமாக இருப்பதனால் பாதிப்பு இல்லை. மேலும் 11லே ராகு இருப்பதனால் கோச்சார வேதை அடிப்படையில் சனியால் 7ரை சனியின் பாதிப்பும் இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் தொடர்கின்றது. எனவே மனநிலை உறுதியாகவும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக நம்மளால் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கும். அதே சமயத்தில் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, தியானம் செய்வது நல்லது. அதே சமயத்தில் மனநிலை உறுதியும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவதனால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் உறவுகளிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டுவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அதிகமான அன்பை காட்டுவார்கள். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களில் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பகை இல்லை. ஆகையால் புதிய முயற்சிகளை தைரியமாக இருங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை அவற்றில் உங்களுக்கு வெற்றி. மேலும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்று மகா சங்கடர சதுர்த்தி வருகின்றது. செவ்வாய்க்கிழமை அன்று வருவதே அங்காரக சதுர்த்தி. அது மிக மிக விசேஷம். அவற்றிலே மகா சங்கடர சதுர்த்தி வருவதனால் இந்த வாரத்தில் ஆகஸ்ட் 12 அன்று தவறாமல் நீங்கள் கணபதி ஆலயம் செல்லுங்கள். உங்கள் பெயருக்கு நிச்சயம் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வதன் மூலம் வெற்றிகளையும் பெறுவீர்கள். கணபதியின் அருள் வேலவனுக்கு மூத்தவன், அவருடைய அருளை பெறுவதனால் எந்த விதத்திலும் சங்கடங்களை அகற்றி வெற்றிகளை பெறுவீர்கள். அவை இந்த வாரத்தில் மிக மிக முக்கியமான நாள். அதே போலவே ஆகஸ்ட் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியும் வருகின்றது. கிருஷ்ணரையும் வணங்குங்கள். எனவே இந்த வாரம் இறை வழிபாட்டுக்குரிய இந்த நாட்களில் சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் நிச்சயம் யோகத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. மேஷ ராசியை பொறுத்தவரை இவ்வாரம் தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் ராசிக்கு 10ஆம் இடத்தைக்குரியவர் சனீஸ்வர பகவான். அவர் 12லே அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பதனால் வியாபாரம் தொழிலிலே முன்னேற்றத்தை தான் காண்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றார்கள். புதன் ஆதித்ய யோகம் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கும். 6லே செவ்வாய் பலமாக இருக்கிறார். ராசியாதிபதி பலமாக இருப்பதால் எதிரிகளை வெல்வீர்கள். சத்துருக்களை வெற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். கடன் தீரும். 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடியது. ராசியாதிபதி சிறப்பாக இருப்பதனால் கடன் பிரச்சனை இல்லை. வங்கி கடன் இருந்தால் அவற்றை அடைப்பீர்கள். வங்கி கடனிலே, லோனிலே நகைகள் இருந்தால் அவற்றை மீட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பொதுவாக யோகத்தை தரக்கூடியவர்கள் சிறப்பாக இருந்தால் பலமாக இருக்கும். அவ்வாறு பார்க்கின்றவர்கள் கோச்சார பலனிலே 6லே செவ்வாய், சந்திரன் இந்த வாரம் 11லும் பிறகு ராசிக்கும் இருப்பதனால் தொழில் வியாபாரம் ஞாயிறு, திங்கள் மற்றும் வேளன், வெள்ளி போன்ற நாட்கள் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்கள் இருக்கிறது. வீண் செலவுகள் எவையும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. மேஷராசிக்கு வேலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது வேலையை பொறுத்தவரை வெற்றிகள் இருக்கின்றது. உயரதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். 10ஆம் இடத்தை சூரியன் புதன் பார்ப்பதினால் மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களிடம் நட்புறவு நன்றாகவே இருக்கும். எந்த விதமான புதிய முயற்சியிலும் வெற்றிகளை காணுவீர்கள். வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான வாரம். புதிய அந்த செயலில் நீங்கள் ஈடுபடலாம். புதிய வேலை அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல வேலையும் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இருக்கிறது. ஆகையால்
வேலை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அரசு வேலையில் இருக்கிறவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ரயில்வே மற்றும் வங்கி பணியில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கிறது, முன்னேற்றமான வெற்றிகளும் இருக்கின்றது. எனவே அரசு துறையில் இருக்கின்ற வேலை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு யோகமான வாரம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வேலை நிமித்தமாக புதிய முயற்சியில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சிறப்பானதாக இந்த வாரம் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் மக்கள் ஆதரவு மிக நன்றாக இருக்கும். ஆகையால் அரசியல் உங்களுக்கு ஆரோக்கியமான வெற்றிகள். பொதுவாக மேஷராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. தைரியமான முடிவுகள் எடுக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை வெற்றிகள் உங்களுக்கு. ஒரு கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சாதகமான வாரம். சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று 3லே இருப்பதனால் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வெற்றிகள் இருக்கின்றது. பெரிய நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு புதிய செயல்களில் ஈடுபட்டால் அவற்றில் மக்களிடம் பெரிய புகழை பெறக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த வாரம் யோகமாக இருக்கின்றது. விவசாயம் என்று பார்க்கின்ற போது மகசூல் நன்றாக இருக்கும். பொதுவாக சுக்கிரன் குருவும் சேர்க்கை பெறுகின்ற போது மழை காலமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விளைச்சல், அதற்குரிய நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு இந்த வாரம் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம், பொருளாதாரம் என்று பார்க்கின்ற மிகப்பெரிய நன்மைகளும் பெரிய பெரிய லாபங்களும் வீண் செலவுகளும் இல்லாத ஒரு யோகலட்சுமியின் அருளையும் பெறக்கூடியதாக இருக்கின்ற நல்ல வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கிறது மேஷராசிக்கு என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் 2க்கு 2 பாவத் பாவமாக இருப்பதனால் நல்ல விதமாக மனம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். குழந்தைகளை பொறுத்தவரை 5லே உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் புதனோடு சேர்க்கை பெறுவதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல ஒரு மேன்மையும் உற்சாகமும் இருக்கும். மொத்தத்தில் குடும்பத்தில் இந்த வாரம் குதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. காதல் என்று பார்க்கின்ற காதல் உறவு 7ஆம் இடம், அந்த காதல் உறவை குரு பார்க்கின்றார். ஆகையால் காதல் உறவிலே இந்த வாரம் எல்லாவற்றிலும் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. திருமணம் என்று பார்க்கின்ற திருமணத்துக்கான வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண முயற்சி நல்ல வரன்கள் அமையக்கூடியதாக இருக்கும். ஆடி நடந்து கொண்டிருக்கிறது, இருந்தாலும் வரன்களை தேடலாம். மிக விரைவில் ஆடி முடிந்துவிடும். ஆகையால் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஆடி இல்லை ஆவணி பிறந்துவிடும். எனவே வரன்களை தாராளமாக தேடும், நல்ல வரன் அமையும். ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரன்கள் அமையக்கூடிய யோகமான வாரமே. விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்ட் எனது நிறுவனம் சென்னை வாலாஜா ரோடிலே கடந்த 20 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளம் தான் அவை. பார்க்கப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மறுமணத்தை பொறுத்தவரை 11ஆம் இடமே மறுமணஸ்தான், அவ்விடத்தை குரு பார்க்கிறார். எனவே ஆண் பெண் இருவரும் மறுமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எங்கள் நிறுவனத்தில் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். ஆகையால் திருமண முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சுக்கிரன் குரு சேர்க்கையும் சந்திரனும் சாதகமாக இருப்பதனால் மனதுக்கு இனியவர்களும் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். மொத்தத்தில் பார்க்கின்ற போது குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம். திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிக்குரிய நல்ல வாரமாக இருக்கின்றது. இதுவரை நாம் பார்த்தது மேஷராசிக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றின் மூலமே உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளும். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது. முருகப்பெருமானின் அருளும் மகாவிஷ்ணு அருளும் நல்ல ஒரு வாரமாக கொடுக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் பலமாக இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு இறைபக்தியோடைய நன்மையும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமே. நலம் பெறுக, வளம் பெறுக.